பருக வேண்டிய அமிர்தமடாது. என் தங்கம் போல என் மேனி அனாதையாக செத்து கிடக்கும் பொழுது தங்கமே எனது மேனி போடுவதற்கு யார் வருவார்கள் தெரியுமா? தாங்கி அவர் சுமந்து செல்ல தெரியும், பண்டங்களுக்கு தெரியும் யார் வருவார்கள். அந்த 4 பேர் யார் வருவார்கள் தெரியுமா? 4 பேருக்கு நன்றி, அந்த 4 பேருக்கு நன்றி. தாயில்லாத அனாதைக்கெல்லாம் தோள் கொடுத்து 4 பேருக்கு, அந்த 4 பேருக்கு, 4 பேருக்கு நன்றி, அந்த 4 பேருக்கு நன்றி. நான் இறைவனுடைய பாதத்திலே இறந்து கிடக்கும் பொழுது அந்த இறைவனுடைய பாதத்தை தொட்டு நான் கேட்பேன், ஆண்டவா என்னை தூக்கி இந்த அனாதை பிணத்தை தூக்கி அடக்கம் செய்வார்களே அவர்களது வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும், அவர்கள் என்ன எண்ணம் ஈடேற வேண்டும், அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைந்து கொடுக்க வேண்டும். என் உயிரை கொடுத்து அவர்களுக்கு மரத்தை வாங்கி என்னை ஏற்றுக்கொள் ஆண்டவா என்னை ஏற்றுக்கொள். எனக்கு ஏற்பட்ட இந்த குடும்பம் இந்த துயரம் எந்த நாட்டு மக்களுக்கு ஏற்படவே கூடாது. எனக்கு வந்த சோதனை என்னோடு போகட்டும், எனக்கு வந்த வேதனை என்னோடு செத்து மனிதன் அந்த புதிய மரத்துக்கு சென்று ஒரு சுருக்கு கயிறை இட்டு என் உயிரை நான் போக்கி அந்த கழுதமோட படுத்திருந்த அப்படி சத்தத்தையே காணுமே. அரசனை நம்பி புருஷனை கைவிட்டு கடைசியில அரசன் புருஷனை ஆத்தோட போன கதையாயிர மாட்டிருக்கு என் கதை. என்னங்க பாத்தீங்களா அவரை? ஆமாமா எங்க போடாரு தெரியலையே. என்னங்க ஐயோ உங்களை பார்த்துட்டு எனக்கு உயிரே வந்துச்சு. ஏங்க குட்டிச்சு வந்து போனா அந்த கலதை இருக்குல்ல கலதை பட்ட பாடு நான் உடைச்சு விட்டேன். நல்ல வேலை ஆமா என்னங்க சொல்லத்தான் வந்தேன். வந்தானா சரி வந்து உன்னை பார்த்து என்ன கேட்டா? என்ன பார்த்து இந்த ஆசி பேசி அங்க உடவுல இங்க உடனே அப்படி என்ன பார்த்து சொல்லு. உன்னை பார்த்து நீ யாரு? ஒரு உத்தமை பத்தினி அல்லவா? உன்னை பார்த்து சொல்லலாமா? எங்கவே பயந்தா இல்ல போட்டு உள்ள போயிட்டா நான் தனியா இருப்பேன்.
என்னங்க அப்படின்னு பேசிட்டு அவ என்ன சொல்றான், தாடி குருடி அப்படின்னு கேக்குறாங்க. உன்னை கேட்டானா? நீ கொடுத்தியா? யாரு செல்லுவனா? அதானே. போடடே போட. ஐயோ என்னங்க வாங்கிங்க அங்காளில தாரு என்ன பார்த்து தாடி குருடி கேட்டானா? நானே போடடே போட. ஐயோ யார போறாங்க? அப்படி அந்தால பார்த்து சொன்னேன். இங்க பாரு, இன்னொரு தடவை சொன்னீங்கன்னா ஓடியே போயிடுவேன். அந்தால பார்த்து போடடே போடா. இப்ப சவால் விட்டு வந்தேன். எப்படி? இப்ப நான் யாரு? நீ யாரு? சித்திர. நீங்க யாரு? நான் வயிறியா பாரு. இப்ப நான் யாரு? வயிறியவருடைய மனைவி. மனசுல வச்சுக்கிட்டு சரி நாளை பார்த்து சொன்னேன் உடனே போடா உன்னை விட்டுட்டு போனேன்னா அப்படி நான் மகாராணி மாதிரி வாழ்ந்து காட்ட எனக்கு தெரியும். அதானே அப்படி சடகடிச்சு சவால் விட்டு அப்படித்தான் இருக்கு. நீங்க அப்படித்தானே வச்சிருப்பேன். கண்டிப்பா என் அருகில் நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சொல்லணுமதே, உன் அருகில் நான் இருந்தால் உலகமெல்லாம் ஆடுவதே, அருகில் நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுடருவதே, உன் அருகில் நான் இருந்தால் உலகமெல்லாம் ஆடுவதே. நேரம் போவதே தெரியாது இல்லையா? மாசிலா உண்மை காதல் ஆறுமோ செல்லும் வந்த போதிலே, மாசிலா உண்மை காதல் ஆறுமோ செல்லும் வந்த போதிலே, பேசுகாதை உண்மைதானா, பேசுகாதை உண்மைதானா, வேலையில் வேகனிய கூட வேண்டுமா, மாசிலா உண்மை காதலே ஆறுமோ செல்லும் வந்த போதிலே.
ஆமா. இந்த ஊருக்கே தெரிந்துவிடும். காலையில் பெண்கள் தண்ணீர் எடுப்பதற்காக குழாய் அடிக்க செல்வார்களா? ஆமா. அப்பொழுது என்ன பேசிக் கொள்வார்கள் தெரியுமா? என்ன பேசுவாங்க? ஏ அம்புஜம், உனக்கு விஷயம் தெரியுமா? நேற்று ராத்திரி சரி. அதான் அந்த பொம்பளை இல்ல, அவன் வீட்டு கூட ஒரு ஆள் வந்தானே, அவனை போயிட்டேன். அப்படியா? அப்புறம் ஆம்பளைங்க எல்லாம் டீ கடைக்கு போவாங்க. சரி. போய் இந்த பண்ணாமல ஒரு டீ போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, எப்பா சேகரு விஷயம் தெரியுமா? என்னப்பா ராத்திரி அந்த பொண்ணுல அந்த பொண்ணு சுத்தறது இருந்துச்சு, அது கூட ஒரு ஆள் கூட பேசிட்டு இருந்துச்சு, அவன் அந்த புள்ளைய கூட்டிட்டு ஓடிட்டான்ப்பா அப்படின்னு பேசுவாங்க. அப்புறம் ஒருத்தருக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு 4 பேருக்கு தெரிஞ்சு ஊருக்கே தெரிஞ்சு போயிடும். அதனால இனிமே இங்க இருந்தா நமக்கு ஆபத்து. அதனால இந்த ஊரை விட்டு சீக்கிரமா வேற எங்கேயாவது போயிடணும். எங்க போலாம்? அப்படி வா வழிக்கு. செல்லுவமா மமையிலே அடி செல்லுவமா மமையிலே அடி திண்டி வரத்துக்கு திண்டி வரத்துக்கு அடி திண்டி வரத்துக்கு அடி செல்லுவமா மயமுரோ ஆயவள போகிட்டு நீ திரிகான சொல்லிரையா பரிவாக சொல்லிரையா நீ பரிவாக சொல்லிரையா நீ பாக்கிரி கிரிக்கெட் எங்க மாஸ் வர போறேன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு டிக்கெட் வாங்கணும்ல. இப்படி தெரிஞ்சு அதனாலதான் இப்படி எல்லாம் வரமுன்னு தெரிஞ்சுதா முன்ன கூடியே 2 டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணிட்டேன். ஆமா. செகண்ட் கிளாஸ் பண்ணி செகண்ட் கிளாஸ் பண்ணி செகண்ட் கிளாஸ் பண்ணி பாதி தனி பஸ் பண்ணி வந்து தனி பஸ் பண்ணி வந்து தனி பஸ் பண்ணி வந்து பாதி தனியவே என்னடி ரைட் வந்துச்சா? நிக்கிதா? ஏறவா? ஏறினே நாயகனே நான் ஏறினே நாயகனே எதிர்கொள் போட்டல் எல்லாம் பாருங்க ஏறியாச்சு. நம்ம மாயவர் பேரக்குள்ள இடையில என்ன நூறு நல்ல விசேஷங்கிறத சொல்லுங்க. சொல்லுகிறேன் மதரசே நான் சொல்லுகிறேன் மதரசே மதரசே சுகமான விட்டுடாடி சுகமான விட்டுடாடி சுகமான விட்டுடாடி வாதே தோல்மன ரத்தமே சொல்லுகிறேன் கலமையா அடி சொல்லுகிறேன் கலமையா வாதே மகலத்து செத்தபடி இங்கே இருந்தபடி அது இது ஏகுமாடி திருவாடியா அப்படியே அப்ப எவ்வளவு கூட்டமா இருக்கு. விக்ரமணி கசபதா அடி விக்ரமணி கசபதா வாதே இது ஜனம் கூட்டபதா பக்கோ பீரே கண்டேசன் அடி பக்கோ பீரே கண்டேசன் வாதே பாபையோட இங்கங்கே ஏங்க, ஏதாவது விக்கிதா? ரைடு போயிட்டு இருக்கு, விக்கிதா? இல்லப்பா. நம்ம விஷயம் தெரிஞ்சு போய் யாரோ நம்மளை பார்த்து வெட்டட்டான்னு கேக்குறாங்க. எவனோ பொண்டாட்டிய ஒரு நாவுக்கு விக்கிறான். போண்டாட்டி போறனாவுக்கு பொண்டாட்டியா? நல்லா கட்டிக்கிறேன். எவனோ வந்து என்ன பார்த்து அவுத்துக்கிறேங்கிறான். அமைச்ச கீரையா அகத்திக்கீரையா? சரி சரி சரி. ஐயோ நான் என்னமோ பயந்துட்டேங்க. அப்ப போவோமா? சரி போ. கதவு திறந்தே கிடக்குதான். அந்த ஆள் கதவு அடைக்க சொல்லு. இல்ல கள்ளமொழி அப்படிங்கிறது. என்ன போறியா? அடுத்தது இந்த பத்தியா கூட்டம் எந்த ஊரு? அதான் விக்ரமணி டெசம்பரா அடி விக்ரமணி டெசம்பரா பாதி இது வெந்து ஜனம் கூட்டபரா பக்கமே டெசன் அடி பக்கமே டெசன் பாதி நீ பாவையே இங்கங்கே பகலுமே பகலுமே அடி பகலுமே பகலுமே பாதி இது பாரடி குளப்பரமா தாட்டிகமே அடி வீரபுரம் தாட்டிகமே பாதி இது பெருது பப்பையோ. சரி. அதுக்கு அடுத்தாப்புல ஒரு காலத்துல அதாவது யானை மாடு கட்டி போரடித்தால் மாடு என்று சொல்லி யானை கட்டி போரடித்தார்களா? யானை கண்ட புறத்தான் யானை கண்ட புறத்தான் அடுத்தது பயமுறும் பயமுறும் வந்தபடி பயமுறும் வந்தபடி அதை மகிழாக இறங்கி மாறி அன்னைக்கெல்லாம் மாடு கட்டி போரடித்தால் மாடாகிறது அவ்வளவு நெல் விளைஞ்சிருக்குது. யானை கட்டி போரடிக்கிற அளவுக்கு இப்ப எங்க இன்னைக்கெல்லாம் எங்க? சரி இருக்கட்டும். எப்படியா வந்த சேர்ந்தாச்சா? அவ கை பிடிக்க. இறங்கிடு நாயகரே நாயகரே
சொல்றீங்க? இங்க வாவே. நீ சின்ன பிள்ளை, உனக்கு தெரியாது, உலகம் தெரியாது. இதெல்லாம் காணக தானே. இதெல்லாம் ஒரு காலத்துல சித்தர்கள் வாழ்ந்த இடம். ஓ, சித்தர் காடா இருக்கு. இப்ப சீத்த காடா இருக்குது. அதனால நீங்க எங்க சொல்றீங்க தெரியுமா? எனக்கு தெரியும். என்ன? வந்து காணகத்துல நம்ம மட்டும் 2 பேர் இருப்போம். ஆமா. ஊருக்குள்ள நிறைய பேர் இருப்பாங்க. ஆமா. நம்ம அப்படி இப்படி இருப்போம். அதெல்லாம் பாத்திர கூட சின்ன திசுவு. அதனால தனியாவே இருக்கலாம். நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? அழகா ஒரு வீடு கட்டுறதுக்கு அதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். முதல்ல நம்ம வழியில வந்தோமா, சரி, அவங்க வந்து போண்டா வடை அது இதெல்லாம் வித்தாங்கல்ல. சரி, எனக்கு வேற பசியா இருந்துச்சா, அந்த ஆளுகிட்ட வேற சண்டை போட்டுட்டு எதுவும் சாப்பிடாம பச்சை தண்ணி குடிக்காம கூட உங்களை நம்பி ஓடி வந்துட்டேன். ஒண்ணுமே சாப்பிடலையா? ஒண்ணுமே சாப்பிடல. இடையில வந்துச்சு வித்தது நீங்களும் வாங்கி தரல. எனக்கு என்னங்க எனக்கு ஐயோ என்னமோ மாதிரி மயக்கமா தொண்டை அடைச்சு எதுக்குத்தான் கொஞ்சமா சாப்பிட சொல்றேன். கொஞ்சமா சாப்பிட்டா நானு எனக்கு ஒண்ணுமே வாங்கி தரல. வருது. வாந்தி வருதா? என்ன வாந்தி? என்ன வாந்தி? நல்ல வாந்தி. நல்ல வாந்தியா? நல்ல வாந்தி. வாந்தியிலே நல்ல வாந்தியா? ஆமாங்க. அச்சோ, வேற ஒண்ணும் இல்ல. நானு சொல்லுவே. நானு 5 மாசமா விழிக்கவே இல்லை. அந்த குளிக்கல இல்லைங்க. 5 மாசம் எப்படி சொல்றது? சொல்லுவே. 5 மாசம் நானு கடவுளே, எல்லாரும் சந்தைக்கு போவாங்க. வெத்து மாட்டை புடிச்சிட்டு வந்து சென்னைக்கு சேர்த்து கண்டுகுட்டி போடும். ஆனா நான் புடிச்சிருக்கிறேனே அரைச்சல. இனி கண்ணுந்தாங்க. 5 மாசம் ஆன உடனே நான் அப்பா, அது அம்மா. உங்களுக்கு எல்லாம் இப்படி அமையுமா? இல்ல, நானு அப்பாவாக போறேன், நீ அம்மாவாக போற. அந்த சந்தோஷத்துல வர. சரி, நீ சீக்கிரமா கடைக்கு போய் சரி எனக்கு வந்து புளிப்பா சாப்பிடலாம்னு ஆசையா இருக்கு. சரி, எனக்கு மாங்காய் வாங்கிக்கங்க. மாங்காய், அப்புறம் புளிப்பா ஏதாவது வாங்கிக்க. சரி, அப்புறம் சாம்பார் சாப்பிடலாம்னு ஆசையா இருக்கு. யாராவது வீட்டுல சாம்பார் தான் கொஞ்சம் வாங்கிக்கங்க. அப்புறம் என்னது? எங்க சாம்பார் அள்ளித்தர ஒரு முடிஞ்சு வச்சிருக்கிறேன். அப்பா என்னங்க? அப்புறம் வந்து சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வீடு கட்டுறதுக்கு செங்கல், சிமெண்ட், அப்புறம் மணல் இதெல்லாம் வேணும்ல, இதெல்லாம் வாங்கிட்டு சீக்கிரமா வாங்க. போங்க போங்க. இங்க வந்து சித்ரா, இது எல்லாத்தையும் வாங்கணும். அதனால இந்த ஒண்ணு கேட்கிறேன், கோச்சு கோட்டையில நம்ம இருக்கிறது தனிமையில் இருக்கிற. அதனால இந்த நகையெல்லாம் கழட்டி கொடு. கம்பியை நீட்டுல நீ போட்டுக்கிறது பவுடா பித்தாலையா? தங்கங்க. தங்கமா? அவ்வளவு கல்லு. இத வாங்கிட்டு கம்பி நீட்டுறீங்களா? இல்ல சித்ரா, உனக்கு தெரியவே தெரியாது. சின்ன பிள்ளையாக இருக்கிற நீ என்ன செய்யற? இங்க இருக்கிற ஆளுகளை சரியில்லை. பத்தியா எப்படியோ பாக்குறாங்க பாரு. எல்லாத்தையும் கழட்டி கொடு. கம்பியை கொண்டு போய் நீட்டி, கம்பிய காய்ச்சி நெத்திக்கு ஒரு கல்லு. இந்த கல்லு வேற கல்லு வைக்க. வேற கல்லு கல்லு வைக்கிறது வைக்கீங்க. சரி, நெத்திக்கு ஒரு கல்லு, ஒரு கல்லு பெருசா. இந்த நெஞ்சுக்கு ஒரு கல்லு, ஒரு கல்லு. கால் தண்டிக்கு 2 கல்லு. ஆமா. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்களா ஏது பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது. சரி, நீ உச்சங்கால இருந்து உள்ளங்கால வரை கல்லிலேயே அடிக்கணும். அப்படியே அடிக்கிறது. வெறும் கல்லு. அப்பதான் நாய் நெறி இருக்காம இருக்கு. என்னது? இல்ல சித்ரா, அப்பதான் பாக்கிறதுக்கு ஜொலிக்கு. ஆமா ஆமா. இந்த புடவைக்கு சரி இந்த உள்ள கட்டி பாவாடை உள்பாவாடைக்கு ஆமா ஜாக்கெட்டுக்கெல்லாம் கல்லு வைக்க முடியுமா? நான் முதல்ல இதெல்லாம் குடுக்கற போங்க. சரி, அப்புறம் இதெல்லாம் வேற கட்டிட்டு இதெல்லாம் குடுக்கற இதுக்கு கல்லு வச்சுட்டு வந்துருங்க. சரி, எல்லாத்தையும் கட்டி நகை கொண்டு போறது பத்திரமா பண்ணுவானே. அதாவது பத்திரமா ஏதாவது இருந்தா கொடுங்க. நகை கொண்டு போனோம்பா. ஆமா ஆமா. என்னங்க நகை கொடுக்க நேரம் பார்த்து கோவிந்தா அப்படிங்கிறாங்க. அது இந்த தாத்தோண்டி மலைக்கு போறாங்க, அதனால கோவிந்தா போடுறாங்க. ஏங்க காவடி எடுத்து அங்க வர்றாங்க. காதி வேட்டி கட்டிட்டு அது பழனி மலைக்கு போறாங்க. நல்ல சகனம். திருட்டு பயல, திருட்டு பயல, நான் சொல்ல போகும் வார்த்தை எல்லாம் எண்ணி பாரடா.
கிடைக்காதுங்கிற அது குடுகுடுப்புக்கார அப்படித்தான் சொல்லுவேன். அதெல்லாம் நம்பாத. ஏச்சி பொழைக்கும் தொழிலே சரிதானா எண்ணி பார்க்க. காலையில அவசரமாவே எங்க ஏரியா போட்டு உடச்சு அவுத்து தர்றீங்களா? அது வேற வாடி வேற ஸ்டேஷன்ல மாத்தி விடு. வேற ஸ்டேஷன் மாத்திட்டா ஐயோ என்ன ஏப்பம் வருது. அச்சோ ஸ்டேஷன் மாத்தலானே ஏப்பம் வருது. அது கரண்ட் பத்தல அதுக்கு அத இழுக்குது. எல்லாம் அடே அப்பா பார்க்க பார்க்க நல்லா இருக்கு. ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே. ஏமாத்தாத ஏமாறாதுங்கிறாங்களே. உன்னை நான் ஏமாத்துறேனா? ஏமாத்துறா யார் யார் ஏமாறா? நாங்க ஏமாத்துறாளா? போனா வர இப்ப என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இருக்குது அப்படியே செஞ்சு வச்ச உரிச்செடுத்த மயில் மாதிரி இருக்குது. மயிலாட்டு இருக்குதா? நேத்து கூட முடியல. மொத்த வாழைப்பழம் இருக்குதா? நல்லா இருக்கு. சரி 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 சீக்கிரமா கொண்டு போய். நான் யாரு? கல்லு மேல கல்லு வச்சுட்டு வந்துருங்க. ஒரு புருஷன் பிள்ளை செஞ்சானா? இருந்து போயிட்டு சரி சீக்கிரமா சாப்பிடறத வாங்கிட்டு சரி வாங்க வாங்க போங்க. நான் போயிட்டு வரேன். நகை பத்திரும். அது வேற ஒண்ணு இல்ல. காலையில ஒண்ணுமே சாப்பிடலையா? சிஏப்பா புடிச்சாப்பா. ஆமா அக்கா எப்படி புது புருஷனுக்கு பழைய வருஷம் தங்கம் யாராவது கேட்க மாட்டாங்களான்னு நான் அழைச்சிட்டு தெரிஞ்சேன். இவன் ஜான் நாட்டு கேக்குது புது புருஷன் பரவாயில்லையான்னு கேக்குது. இப்படி யாராவது கேட்க மாட்டாங்கன்னு ஏங்கிட்டு இருந்தேன். அப்பாடா வேற ஒண்ணு இல்ல தம்பி. பழைய புருஷன் பரவாயில்லையா புது புருஷன் பரவாயில்லையான்னு கேக்குறியா? பழைய புருஷன் இருக்கானே அவன் எடுபட்ட எச்சகல பையன் இல்ல தம்பி. அவனே உன்னால பொறுக்கி பையன் தம்பி. தம்பி உண்மை இல்லப்பா அவனே கேப்பாரு தம்பி. உண்மையிலப்பா அவனே என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பொழுதாவது இந்த மாதிரி நகையை கழட்டி கொடுடின்னு சொல்லியிருப்பானா? எத்தனை தடவை நான் சொல்லியிருப்பேன். எங்க நகையை கழட்டி தரும் போதெல்லாம் என்னன்னு சொல்லுவேன் அந்த முதல் புருஷன், நீ நகையெல்லாம் கழட்டக்கூடாது, எப்பயும் என் கண்ணுக்கு நீ எப்பயும் மகாராணி மாதிரி இருக்கணும் அப்படின்னு வெட்டி பூச்சி பூசுவே விரும்பைய. ஆனா இவர் பாருங்க நேத்து தான் வந்தாரு, இன்னைக்கு கழட்டிட்டு போயிட்டாரு. இந்த அக்கறை அந்த எடுவட்ட வேலைக்கு இருந்துச்சா? ஒரு நாளாவது இருந்திருக்குமா? எப்படி அக்கறையா இருக்காரு பார்த்தீங்களா? உயிருங்க நீங்க வேணா பாருங்க. எனக்கு அப்படியே நகையிலே வைரத்திலேயே என்னை அடுக்க போறாரு. ஆமா அப்புறம் நான் போறதுக்கு நான் சொல்லிட்டு போறேன். ஏன்னா எங்க வீட்டுக்காரரு செங்கல் சிமெண்ட் எல்லாம் வாங்க போயிருக்காரு. உங்களுக்கு யாருக்காச்சும் மனையடி சாஸ்திரம் தெரியுமாண்ணா? தெரியுமா தம்பி? பரவாயில்ல பரவாயில்ல தம்பி. நேரம் நீங்க கரெக்டா கிடைச்சுக்கிட்டீங்க. நான் வீடு கட்டினா கட்டுற வீடு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். எவ்வளவு அடி எவ்வளவு ஆழம் எவ்வளவு அகலம் எவ்வளவு நீளம் அப்படிங்கிற சரியா சொல்லிட்டீங்கன்னா எங்க வீட்டுக்காரர் சொல்லி அதே மாதிரி கட்டிக்கிறேன். 2 அடி அகலம் 6 அடி நீளம் 3 அடி ஆழம். அதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். பரவாயில்லையா? அப்படின்னா சரி அப்படியே கட்டிடலாம். தம்பி கட்டும்போது கொஞ்சம் கூட இருந்து வந்து கட்டி கூட எல்லாம் சரி தம்பி. சரி போயிட்டு வரேன். போறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிட்டு போறேன். இப்ப உட்காந்துருக்கீங்களா? இப்படியே எங்கேயோ உட்காந்துருங்க. யாரும் எந்திரிச்சு போயிடாதீங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல நானு அப்படி வைரமா போட்டு வந்து முன்னாடி ஜொலிக்க போறேன். இந்த கல்லுடைய பவர் உங்க கண்ணு அடிச்சாலும் அடிச்சிடும். அதனால ஒரு யோசனை சொல்றேன். தாய்ப்பால் எங்காவது கிடைச்சா வாங்கி விளக்கணையில கிடைக்கி கண்ணு இல்லையா கண்ணாடி வாங்கி போட்டுங்க. ஏன்னா கல்லுடைய பவர் அப்படி. நாளைக்கு ஏதோ ஒண்ணு என்ன சொல்லக்கூடாது. அதனால நீங்க யாரும் போயிடாதீங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல நான் மகாராணி மாதிரி வந்து நிப்பேன். அதை பார்த்துட்டா நீங்க போகணும். தம்பி யாரும் போயிருப்பாங்க பார்த்துட்டுப்பா வந்துருவிடாங்க. வாடகை விட்டேன். ஆமா எப்பா 2 புதுச்சோடி வந்திருக்குது எங்களுக்கு விடுங்க அப்படின்னாங்க. நீ வாடகை விட்டதுனாலதான் இப்ப பாரு படுதா சுருட்டிட்டு போறாங்க.
நான் தான் சுருட்டி போவேன் யாராச்சு நானும் கொட்டிக்கிட்ட கட்ட போறேன் கிளம்புங்க அப்படின்னு இந்த வீட்டுக்கார பையில அந்த பொம்பளை புள்ள இருந்துச்சு அது மனசுக்கு இறக்கப்பட்டு தான் வீடு வாடகை கொடுத்தேன் வந்ததுல இருந்து 10 காசு வாங்கல 3 வருஷம் ஆச்சு அட்வான்ஸ் கூட நான் வாங்கல 3 காசு கூட வாங்கல அந்த பிள்ளைய பார்த்தா எனக்கு உளியிருச்சுடா பாவி அதான் தெரியுது மனசு என்ன கண்டன பேய் இறங்கும் பாங்க என் மனசை இறக்க விட்டு லட்சக்கணக்கில் வீட்டை கட்டி பார்த்தா வீட்டுல குடிபெயர்ப்பாங்களாட்டு இருக்குது ஒரு வயலையும் காணா வந்த அன்னைக்கு அந்த பையனை பார்த்ததுக்கு ஒரு ஆள் இருந்தேன் அப்படி நகை நட்டுலாம் படிச்சுட்டு முழுணும் அவன் எங்கதான் போனாலும் எதுன்னு தெரியல ஆமா யாரு வீட்டுல இருக்கிறாங்க யாருமா வீட்டுல கதவு சாத்திருக்குது சாத்தின கதவு திறக்கிறது இல்ல ஒருவேளை உள்ள இருப்பாங்களோ இருந்தாலும் இருக்கணும் கதவை தட்டி தானே போகணும் ஆமா ஆமா இல்ல அந்தால பார்த்தா ஒரு மார்க்கமா தான் இருக்கேன் அந்தால பார்த்து மேமொழி கீமொழி முடிச்சேன் அந்த பொம்பளை பிள்ளை அண்ணா எங்களுக்கு விடுங்கண்ணே நாங்க வெளியூர் அப்படின்னுச்சு அதனால விட்டு யாருமா வீட்டுல ஒருத்தரைங்க நாங்க இல்ல ஏப்பா ஒருவேளை வீட்டுல தான் வித்துட்டாங்களா இல்ல காலி பண்ணி போயிட்டாங்களா வாடகை விட்ட விக்கிறதுக்கு அவங்க அப்ப மறக்க முடியாது ஒருவேளை சொல்லாம கொள்ளாம ராத்திரில விளக்கு கொளுத்தி வச்சுட்டு போயிட்டாங்களா ரொம்ப பேர் பண்றாங்க அப்படித்தான் பண்றாங்க இருக்கலாம் நான் என்னன்னு தெரியல என்னமோ தொழில் சத்தம் கேட்குது பாப்பா வீட்டு வாடகை கணக்கு எவ்வளவு வருது அதான் 13,500 வருதுனா தம்பி நீதான் வீட்டுக்காரமாளா யார் வீட்டுக்காரமாவா இந்த வீட்டுக்காரமா நீதானே இந்த வீட்டுக்காரமாவா நான் வீடு வாடகை விட்டு நீ ஐயோ யாங்க பால் வாங்குறீங்களே யாரு ஒரு தினமே என்கிட்ட பால்கார பாப்பமா என்கிட்ட தினமும் வந்து வாங்கிட்டு போய் உங்க வீட்டுக்காரமாவா நானே வீட்டுக்காரர் யாரு வீட்டுக்காரர் ஓனரியா நான் தான் சொந்தக்காரன் ஓன் எவ்வளவு பேசுறேன் நீ என்ன போனாலும் கறிக்கடை ஓட்டுதான் தவிர என்ன வீட்டுக்காரர் வர நீ இப்ப கறிக்கடை கந்தசாமி தானே ஆமா ஆமா நான் போன வாரம் வந்து நாக்கு போட வந்தேன்ல இப்ப நீ நாக்கு போட்டியா யாரும் கேட்டிலையா நீ உலக வரல கெட்டிக்காரா இருக்குது இது பாப்பம்மா அந்த பால்கார பாப்பம்மா கறிக்கடை கந்தசாமி நான் அந்த வீட்டு ஓனம் ஆமா வீட்டுல ஒருத்தனை நானும் வந்து சட்டரை லெட்டரே ஒண்ணு கதை பூட்டி வச்சிருக்கேன் பூட்டி வச்சிருக்கேன் ஆளே சரியா வர மாட்டேது 5 வீட்டுல இந்த ஒரு வீட்டுல மட்டும் தான் இருக்குது எல்லாம் வாடகைக்கு தான் வந்துருக்காங்களா எல்லாம் வாடகைக்கு வந்திருக்காங்க அந்த பையனும் பாக்கி இருக்குது நீ சரியா கவனிக்க மாட்டேங்கிறா நீ வீட்டை காரணம் பண்ணிக்கிறேன் பாரு பாவம் பச்சை போய் விரட்டாதீங்க சரி நீங்க உங்க பிரச்சனை அப்புறம் பேசுங்க பால் காசை கொடுங்க உன்கிட்ட பால் நான் வாங்குற மாதிரி சொல்றேன் பாலை குடிச்சா அப்படியே அதான் வகுத்து போக போய் ஆளு கறி வாங்குற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன் கறியா எடுத்துட்டு காசு தரல ஆமா நீ என்ன பல நாள் பிராஸ் சொல்லிருக்கா உனக்கு எத்தனை நாள் வந்த உன் வீட்டுல குடி இருக்கா உனக்கு வாங்கி குடிச்சு சொல்லிருக்கா அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க குடிச்சோம் நீ ஊத்துற பாலை மொட்டக்கு குடிச்சாவல்ல காசை கொடுவையா என்னைக்கு நீ பால் குடிச்சியா அதான் உருகி தள்ளிட்ட போ நம்மளே வச்சுட்டு எப்படி வசூல் பண்றது கூப்பிடியா அந்த நான் வந்தன சத்தம் போட்டேன் கதவு சாத்தி இருந்துச்சு ஒருவேளை யோசனை உங்களுக்கு போன் அடிக்கலாம்னு பார்த்தேன் அப்படியா செல்லு சுவிட்ச் ஆஃப் இருக்குது நீ என்னடா இவங்க வந்தாங்க அவங்க வாரத்துல வர்றது 2 கிலோ 3 கிலோ வெட்டுவாங்க நல்லா இதத்திங்கமா தின்னாங்க எதிர்த்திங்கிற மாதிரி கறியை திங்கிட்டேன் நல்லா தின்னு போயிட்டாங்க தொடையில போட்டியா நான் தொடையில தான் போட்டேன் தொடையில அதுல அவன் வந்து நாக்கு போடுறியாங்க என் பொண்டாட்டி கடையில இருக்க கூப்பிடு நீ தானே வீட்டுக்கார கூப்பிடு யாரப்பா வீட்டுல யாருமா வீட்டுல யாரையுமே பாத்துட்டாங்க யாராவது எவ்வளவு பணம் கொடுக்கணும் எடுத்துட்டு இருக்காங்க எண்ணிட்டு இருக்காங்க பரவாயில்ல கடை கொடுத்தாலும் இப்படி ஆளுங்க நீங்களும் பரவாயில்ல நல்லா வீடு கட்டி விட்டு இருக்கிற திறந்து விட்டு நாய் அங்க உன்னே தான் கேட்கிறாங்க வீட்டுக்கு வாடகை வரப்ப என்ன சொல்லுவீங்க நீங்க வீட்டுக்காரரா சரி வீட்டு வாடகை எவ்வளவு 999 ரூபாய் கரண்ட் பில்லோட சேர்த்து அப்படியா நம்ம கொடுத்தா போயிடுவேன் இது வரைக்கும் கொடுக்கல நீங்களும் வாங்கல நீங்க கொடுத்தா நானும் வாங்கல சரி ஒண்ணு செய்யுங்க வீட்டு வாடகை கொடுத்தா பாருங்க இல்லன்னா வீட்டை இடிச்சிருங்க ஏடா வாடகை கொடுத்தா வீட்டை இடிக்க சொல்றியா வேற வழி நீ வீட்டை காலி பண்ணி நானா சரி அவன் நெஞ்சு விட்டா வீட்டை இடிக்க சொல்றான் முதல் போட்டு கட்டின மாதிரி முதல் போட்ட மாதிரி உங்க அமௌண்ட்டை நீங்க மனசுல வைங்க எவ்வளவு கொடுக்கணும் சீக்கிரம் கூட அண்ணே நீங்க கறிக்கடைக்காரர் ஓஹோ இதை சாப்பிட்ட நல்லா உடம்பு ஏற்றிட்டீங்க வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை வந்து நிற்பேன் ஆமா அதை போடுங்க இந்த அதை போடுங்க இதை போடுங்க நல்ல பீஸ் கறியா போடுங்க இது யாரு நான் வந்தனா
உங்க வீட்டுக்காரமா வந்துங்க அப்படி சொல்லுங்க. எங்க வீட்டுக்காருக்கு நெஞ்சு வலி, நெஞ்சு கறியா போடுங்க அப்படின்னு சொல்லி சரி எனக்கு 890 ரூபா தரணும். எவ்வளவு? 890 ரூபா கொடுக்கணும். ஒரு பேப்பர்ல எழுதி வைங்க. அதெல்லாம் நோட்ல எழுதி வச்சு நோட்டு முடிஞ்சு இன்னொரு நோட்டு போட்டேன். எழுதி வைங்க. கொடுத்த பாருங்க. கொடுக்கலன்னா கறிக்கடையை காலி பண்ணிரு. இது போச்சாட்டமா ஏன்னா முதல் போட்டிருக்கியா? வேற வழி இல்லையே. கொடுத்தா பாருங்க, கொடுத்தா கறிக்கடை காலி வந்து நீங்க சொட்டுல காலி வந்து சொன்ன வைக்கிறதுக்கு நீ வச்சாலா? நானு யாரு? என் குடம் தெரியாது. கையில கத்தி எலும்ப விட்ட மாதிரி வெட்டி எடுத்துருவேன். இழுத்து வச்சு வெண்டிக்காய் மாதிரி நறுக்கி எடுத்துருவேன். என்ன சொல்றீங்க? காட்ட முடியா? அவர் தான் பேசாம இருப்பாரு. நான் பொறுமையா இருக்க மாட்டேன். ஜங்கல் தெரியுமா? அப்படியா? சரி. ஆமா நீங்க நான் தாங்க பால்கார பாப்பமா. உங்க பாலா? இல்ல நீங்க தானே பால் ஊத்துறீங்க. நான் தாங்க பால் ஊத்துறேன். சரி. பால் காசு கொடுக்கவே இல்ல. இல்ல பால் கடனை வாங்கி வாங்கி குடிச்சிங்களா? இத குடிக்க. குடிச்சேன். பால். நான் இல்லன்னு சொல்லல. அதாவது பால் குடிச்ச விட்டு பாதகம் நினைக்க கூடாது. ஆமா. காசு கொடுங்க. இது முத்துன பாலா இளம் பாலா? இளம் பாலியா? அதனால தான் அப்படி இருந்துச்சு. சரி. எப்படி இருந்துச்சு? இப்ப எவ்வளவு பால் காசு கொடுக்கணும்? 510 ரூபாய் தரணும். அப்படியா? கொடுத்தா பாரு. கொடுக்கல மாட்டை வித்துரு. மாட்டை வித்துரு. ஐயா நீ காசு கொடுத்தா நான் மாட்டை வைக்கிறேன். சரி. காசு கொடுங்க. இது எல்லாம் யார் வாங்குறது? இது எல்லாம் பொண்டாட்டி வாங்குறது. வாயில வச்சிட்டே இருக்கா. வச்சு வச்சுக்க. சலுப்பு சலுப்பு அடிச்சு. என்ன இப்படி தெரியும் இடிச்சா நான் சொல்றேன். அங்க போய் ஆக்சன் பாத்தியா? திரைப்படங்க. என்னை அடிக்கணுங்கிறாரு. பொண்டாட்டி வாங்கியா பா. கால் தள்ளிட்டு பேச சொல்லு. காசு குடுக்குறியா என்ன? இங்க பாரு. நான் கோவக்காரன். முத அதை தெரிஞ்சுக்கங்க. காசு குடுக்குறியா? உடம்பா பேசுவேன். சப்புன்னு அடிச்சு விடுவேன். வாய்க்கு தந்து குடுக்கறத குடுக்காம அடிக்கிறியா? அப்படி சொன்னா பரவாயில்ல. சப்புன்னு தருவாராம். சப்பா சரி. இப்ப நான் கூப்பிடவா? கூப்பிடு. கூப்பிடு. சித்ரா. அந்த பொண்ணுக்காக தான் கொடுத்தேன் கடை. ஓஹோ. நீ எல்லாம் வந்துட்டு 5 கால். இல்லங்க முகத்துக்காக தான் கொடுத்தோம். அப்படியா? அது வரவே எனக்கு அப்படியே இலையை ஒளிகிருச்சு. என்னது? காசு பேச்சு. விட்டா பேச்சு. அவன் பேச்சு. அவன் சொல்றான் நம்மள. கூப்பிடு. சித்ரா. டேய் என்ன சொல்றான்? என்ன வாங்கக்கா? அண்ணா வாங்குங்க. வாங்க கடனை தான் சொல்ல. என்னங்க? வாங்க கடை. அக்கா கடன் கேட்கணும் இல்லைங்கக்கா. காசு பால் காசு. நான் கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்குங்கக்கா. எப்படி எங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போயிருப்பாரு நம்பிக்கை எனக்கு இருக்குங்கக்கா. கொஞ்ச நாளைக்கு பொறுத்து. ஏம்மா? ஐயா. கொஞ்ச நாளைக்கு எனக்கு பொறுப்புன்னு அள்ளி இறச்சி விடுங்க. என்ன டேய்? இப்பதான் வீட்டுல வேலைக்கு போறான். ஏப்பா? இந்த ஆளு வேலைக்கு போய் நம்ம காசு வாங்குறதுக்குள்ள எனக்கு வயசு ஆயிடும்டா. வெட்டுறது கூட கையை நடுங்க ஆரம்பிச்சிருக்கேன். அண்ணா கேட்டுப்படி சரிங்களா? என்ன நுண்ணா? அந்த வீட்டு பத்திரத்தை கொடுக்குறேன்னா அது கொண்டு போய் லைட்டா அமையுது. யோகா அடிக்கிட்டே முடிக்க சொல்றாங்களா? கேட்டுல பால் ஊத்துல. என்ன கேட்டா நீ கறி கொடுத்தா? அங்க கேட்டுல. ஏய், பைசா சொல்லியாச்சா? நம்ம பேசிட்டு இருக்கோம். அவன் மாற சாப்பிட்டு நிக்கிறான். என் கறியை திருப்பி நெஞ்ச நிமித்துறேன். சும்மா சொன்னாங்க கடனை வாங்கி நெஞ்ச நிமித்துறேன். கடைக்காரன் வந்து இல்லையா? வீட்டுக்காரர் மட்டும் பேசிட்டு இருக்கா. என்னமா நாங்க உண்ட கடை வந்து விரட்டுறாரு. போறியா இல்லையா? ஹலோ தம்பி, சீவிடுவேன் நானு. வேண்டாங்க சண்டை வேண்டாங்க தயவுசெய்து என் போட்டுக்கா. உன் முகத்துக்காக பாக்குறேன். உன் இதுக்காகத்தான் நான் கறி கொடுத்தேன். முகத்துக்காக. போகல. என்னது? போயிட்டியா இல்லையா? ஏய் அடிக்க வரானே. அடிக்க வரான். அவன் அந்த வழியா தான் நாய் விட்டு கடிக்கிறான். பாப்பா வந்தாய். அந்த பாதையில வாட்டி ஒப்பன முடியும் வச்சுக்கிறேன். என்னங்க கை நீட்டி அவங்க கிட்ட எல்லாம் கடை வாங்கியிருக்கோம். கடங்காரன் கொடுத்த கடனை கேட்கத்தாங்க செய்வாங்க. கொஞ்சம் பொறுமையா பதில் சொல்லாம ஏங்க இப்படி அம்மளி எரிஞ்சு விடுறீங்க. யாரை கேட்டு கடை வாங்கினேன்? எதுக்காக கடை வாங்கினேன்? ஐயோ யாரு வாழ்றதுக்காக கடை வாங்கினேன்? என்னங்க சொல்றீங்க? கடை வாங்குறது பெருசு இல்ல. அது எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுக்கணும் முடியும். நாளை நீங்க இன்னைக்கு வேலைக்கு போவீங்க நாளைக்கு வேலைக்கு போவீங்கன்னு பார்த்தேன். நீங்களும் போட பாடில்ல. குழந்தைகள் எல்லாம் எத்தனை நாளைக்கு பட்னியா போட முடியும்? இருந்த ஒவ்வொரு இலைகளா வித்து போட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு. சரி. இப்ப கடைசியில நீங்க போய் இப்படி சொன்னா நாங்க என்ன செய்யறதுங்க? நமக்காகத்தானே நான் கடை வாங்கினேன். கடனுங்கிற பேரால பத்திரை எழுதி தர சொல்றீங்க. உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? ஒரு வழி இல்லையே. என்ன வழி இல்ல? என்னங்க செய்வேன்? இங்க பாரு, இனிமேல் எந்த காரணத்தை கொண்டு என்னை நம்பாது. ஆகையினால என்னையோ நம்பதடி, அடி என்னையோ நம்பதடி, அடி நீ ஒரு கடன் பகதடி. உன்னைக்கு நட்டிருந்தி, அடி உன்னைக்கு நட்டிருந்தி, அடி மாதே நான் ஊருக்கு போனடி. பாதப்பிராதி விட்டு, அடி மாதே நான் வந்து வெகு அலட்சி. ஏது சொல்லாம வந்து, நான் ஏது சொல்லாம வந்து, அடி மாதே என்னை எங்க நடை பலடி. சொந்த பாதை விட்டு, நான் சொந்த பாதை விட்டு, என் பாதை
என் உற்றார் உறவின் முகத்தில் தான் நான் விழிக்க முடியுமா? அதுவும் அல்லாமல் இந்த 2 குழந்தைகளை வைத்து இந்த கானகத்தில் வைத்துக் கொண்டு நான் எப்படி வாழ முடியும்? என்னடி பிள்ளைங்கிற பாசத்தை கட்டிக்க எனக்கு வேலி உள்ள இருக்கிறியா? அந்த வேலை என்கிட்ட வச்சுக்காத. பிள்ளை பிறந்தாலே அடி பிள்ளை பிறந்தாலே சண்டாலி பேரளவு தலமே வள்ளி படை தலமே அடி வள்ளி படை தலமே சண்டாலி துள்ளகாது தலமே எனக்கு தான் பிள்ளையோடி அடி எனக்கு தான் பிள்ளையோடி சண்டாலி உனக்கது இல்லை ஜோடி பிணத்தது வேண்டாமடி அடி பிணத்தது வேண்டாமடி சண்டாலி பெருந்தோம் ஆகுதாடி. பிள்ளைங்கிற பாசத்தை கட்டி எனக்கு வேலி உள்ள நினைக்கிறியா? அந்த வேலை என்கிட்ட வச்சுக்காத. சத்திரத்துல நீ என்னெல்லாம் ஆசை வார்த்தை காட்டி இன்னைக்கு அழைச்சிட்டு வந்த. என்ன சொன்னேன்? கந்தரும் மல்லியும் போ, இந்த கந்தரும் மல்லியும் போ, இந்த பாவியா மலரையும் கோபித்து, மலரையும் கோபித்து, அட பாவி கண்ணூரம் காதலுக்காக சொன்னதெல்லாம் மறந்து, நீ சொன்னதெல்லாம் இந்த பாவி என்னென்னமோ பேசுகிறாய். இந்த தூணி உடனே, நீ வெந்த தூணி உடனே, இந்த பாவி இந்த பத்திரியை நான் கெடுத்தாய். இந்த 10 நாளைக்குள்ளாகவே வைத்தியக்கார் யாரு யாரு பாடியில் போகுது? நான் பாடியில் போவே நீ பல்லாக்கள் போவியா? யாருக்கு நீ வழி சொல்லணும்? நீ யார்? உனக்கு எனக்கு என்ன உறவு? என்னமோ பாடியில் போவது காலையில எனக்கு சாபம் கொடுக்குறியா? என்னடி வைக்கொழுப்பு அடி என்னடி வைக்கொழுப்பு சண்டாளி ஏற்க மொழி குறைத்தார் உன்னாலதான் கெட்டடை அடி உன்னாலதான் கெட்டடை சண்டாளி மூடக மொழி வரடி உன்னாலத்தான் நான் கெட்டதை தவிர என்னால நீ கெட்டது. இப்படி பேச உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தார், ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தார். என்னைய பண்ணி விட்டுட்டு போறதுக்கு முன்னாடி எப்படி முடியும்? நல்லா சொல்றதை கேட்டுக்க. இப்படி எல்லாம் பேசி என்னைய குழந்தை நடுத்தெருவில் விட்டுட்டு போலான்னு கனவுல கூட நினைச்சிடாத. எனக்கு என் பிள்ளைக்கு வழி சொல்லாம இந்த இடத்துல நீ போகவே முடியாது. சித்ரா கையை எடு, கையை எடு. கொலை சொல்ல கூட தயவு மாட்டே, கொலை செஞ்சிருவேன். பைத்தியக்கார யாருக்கு யாரு வழி சொல்லணும்? நீ யாரு? நான் யாரு? உனக்கு எனக்கு என்ன உறவு? அடி பைத்தியக்காரி, அப்படி உனக்கு பதில் சொல்லணும்னா நான் என்ன செஞ்சிருக்கேன் தெரியுமா? தாள மேளத்துடன் அடி தாள மேளத்துடன் சண்டாலி சபையில் முத்த வைத்து பாடினரை தொடக்கி பாடினரை தொடக்கி சண்டாலி தாங்கையும் சுட்டினா கண்ணிகா பரவவே அடி கண்ணிகா பரவவே தரப்பன் கைபிடித்து தொடரடி என்னவதி கலடி அடி என்னவதி கலடி சண்டாலி எதிர்வரும் பேசுகிறார் கைகொரு பரசுகிறார் சண்டாலி காரணமும் சுட்டினமா கையலறி போய் பாராட்டி அடி கையலறி போய் பாராட்டி இவனாவை தடுப்பது நயமல்லே. இங்க வாரு. உனக்கு யார் இந்த நடந்தது தெரியுமா? முதல்ல உன்னை சத்தத்தால சந்திச்சு உன் மேல ஆசைப்பட்டு ஆனா இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் என்ன செஞ்சிருக்கணும்? எதையாவது உன்னை சொல்லி ஒரு சந்தோஷப்படுத்தி என்னை அனுப்பி வச்சிருக்கணும். அதை விட்டு போட்டு 10 பேருக்கு முன்னால அவ்வளவு சத்திரத்திலே ஒரு ஆம்பளை பார்த்து ஜான் பிள்ளை இருந்தாலும் ஆம்பளை என்னை பார்த்து என்ன கேள்வி கேட்ட தெரியுமா? விளக்க மாட்டாச்சு கேட்டு எடு ஐத்தியக்கார கொலை செய்ய கூட தயங்க மாட்டேன். அந்த நேரத்திலே என் மனம் பொறுத்தது, பொறுமையாக இருந்து அப்ப வேற அவனை என்ன செஞ்சிருக்கிறான்? இந்த கேள்வி கேட்கறதுக்கு உன் கையை பிடிச்சிருத்தனா அல்லது உன்னுடைய புடவை பிடிச்சிருத்தனா? அது ஏதாவது பேசியிருப்பனா? என்ன கேட்டேன்? உன் மேல ஒரு அபிப்பிராயம் தான், வேற ஒன்றும் இல்லையே. நீ என்ன செஞ்சிருக்கணும்? பத்திரிகை ஒரு கத்தை எடுத்து என்னை குத்தி இருக்கலாமடி. அதுதான் நீ பத்தினி. அதை விட்டு போட்டு என்னென்னமோ பேசி அத்தனை பேத்துக்கு முன்னாலே கட்ட விளக்க மாத்தல என்னைய பார்த்து அடிக்கிறவனு கேட்கலாமா? அப்பவே நினைச்சேன் போட பூசாரி கிட்ட மைய வாங்கினேன், கொண்டு வந்து பின்னாடி தடுமனேன். ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் சொல்லுவாங்கடி. சாரெல்லாம் குடிச்சிட்டு சக்கையை மட்டும் உன்னை விட்டு வச்சிருக்கிறேன். நீ எதுக்கு
நான் வாட சொல்லு கூப்பிட்டல வந்து இல்ல இப்ப போட சொல்லு பாரு ஓட வேண்டியது பைத்தியக்காரி ஆம்பளை நினைச்ச என்ன வேணாலும் செய்யலாம் இந்த பூமியில எத்தனையோ பத்திரை தாய்மார்கள் வாழ்ந்தாங்க அடே அப்பா ஆனா இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது யாருக்குமே வரக்கூடாது இங்க பாரு என்னை பத்தி நீங்க என்ன பேசினாலும் சரி என்னை பத்தி இந்த நாட்டு மக்கள் என்ன பேசினாலும் சரி அதை பத்தி நான் கவலைப்பட வர மாட்டேன் இனிமேல் உனக்கு எனக்கு எந்த உறவு கிடையாது வரடி கையை விடு கையை விடு என்னை விட்டு விட்டு போய்விட்டானே என் 2 குழந்தைகளையுமே என்னை மனாரியாக தெருவில் விட்டு விட்டு போய்விட்டானே இனி நான் என்ன செய்வேன் எப்படி வாழப் போகிறேன் ஒன்றுமே எனக்கு புரியவில்லையே தெருவில் நான் சென்றான் இதோ கண்டவனோடு ஓடி போனவனின் கதையை பார்த்தாயே என்று என்னை கைகொட்டி சிரிப்பார்களே ஊராரின் பேச்சுக்கும் ஏச்சுக்கும் என்னை ஆளாக்கி விட்டு விட்டு போய்விட்டானே நான் என்ன செய்வேன் என் உறவினர் முகத்தில் நான் எப்படி இருப்பேன் ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே இந்த சண்டாளன் மை வைத்து மயக்கிறாவிட்டால் என் கணவரை பிரிந்து நான் வந்திருக்கவே மாட்டேனே ஐயோ கவிழ்ந்த பால் களைய மேலாது என்று கூறுவார்கள் அதை போல் என் வாழ்க்கையும் கவிழ்ந்த பாலாகிவிட்டது தெய்வமே நான் என்ன செய்வேன் உடைந்த கண்ணாடி உடைந்திருந்தால் அதை இனிமேல் ஒட்டு வைக்கவே முடியாது என் வாழ்க்கையும் அப்படி ஆகிவிட்டதே நான் என்ன செய்வேன் இதை யாரிடம் சொல்ல போகிறேன் எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே இந்த சண்டாளன் என்னை இக்கடிக்கு ஆளாக்கி விட்டு போன பிறகு எதற்காக நான் உயிரோடு இருக்க வேண்டும் இப்பொழுதே சென்று என் உயிரை மாய்த்துக் கொள்ள போகிறேன் இப்பொழுதே நான் போகிறேன் சித்திரவள்ளி நில் நான் தானம்மா உன் குலதெய்வம் இருளன் பேசுகிறேன் குலதெய்வம் இருளனா குலதெய்வம் இருளன் குலதெய்வம் இருளன் எதற்காக வர வேண்டும் அந்த இருளன் ஏன் வர வேண்டும் அந்த இருளன் அன்று பாதுசாமி நாய்க்கினைக்கு உட்பட்டு நானும் என் கணவரும் நாடு நகரங்கள் எல்லாம் விளைந்துவிட்டு நடுத்தெருவில் நின்றோமே அப்பொழுதெல்லாம் வராத அந்த இருளன் இந்த சண்டாளன் மை வைத்து மயக்கி என்னையும் என் குழந்தைகளையும் நடுத்தெருவில் விட்டு விட்டு போய்விட்டானே அப்பொழுதெல்லாம் வராத அந்த இருளன் எதற்காக வர வேண்டும் அந்த இருளன் ஏன் வர வேண்டும் அந்த இருளன் எதற்காக வர வேண்டும் அந்த இருளன் எதற்காக வர வேண்டும் மனிதர்கள் செய்கின்ற தவறுகளுக்கு மாசற்ற தெய்வம் என்னமா செய்யும் அம்மா நீ என்றைக்கும் நல்லவள் தான் அந்த சண்டாளர்கள் உன்னை கெடுத்து விட்டார்கள் நீ என்றைக்கும் நல்லவன் நீ மனதால் கெடவில்லை அம்மா நீ என்றைக்கும் உத்தமிதான் ஆமா இப்பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா என்ன நடக்கிறது அவனுக்கு உன் வாழ்க்கையை சீரழித்தானே அந்த மணிவண்ணன் ஆமா அவன் போகின்ற பாதையிலே லாரியில் அடிபட்டு செத்து மாண்டு விட்டான் பத்திரிகை கெடுத்தவன் பாம்பு கடித்து இறந்து விட்டானா ஒளியட்டு வந்த சண்டாளன் வழியிட்டு வந்த பாதம் அவனை என் கையாலே கொல்ல வேண்டும் என்று அந்த தெய்வமே அவனை கொண்டு விட்டது அதுவே போதும் தாயே அதுவே போதும் அவனுக்கு மை கொடுத்து உன் புத்தியை தடுமாற வைத்தானே உன் புத்தியை மாத்தினானே அந்த பூசாரி ஆமா அந்த பூசாரியை என் சூளத்தால் குத்தி கொன்று விட்டேன் அவனையும் கொண்டு விட்டாயா அங்க செத்து கிடக்கிறான் பார் அது போதும் தாயே எனக்கு அது போதும் அவனை போன்ற போலி பூசாரிகள் இந்த நாட்டில் நடமாட விட்டார் என்னை போன்ற ஏராளமான பேதை பெண்கள் வீதியிலே அலைய நேரும் அம்மா அவனையும் கொண்டு விட்டாயா தாயே அதுவே எனக்கு போதும் அம்மா அதுவே எனக்கு போதும் அம்மா இனிமேல் நான் நிம்மதியாக என் உயிரை வாய்த்துக் கொள்வேன் அம்மா நிம்மதியாக உயிரை வாய்த்துக் கொள்வேன் சித்திரவள்ளி இப்பொழுது மேலை நாட்டிலே நீங்கள் அரசாட்சி புரிந்த நாட்டிலே என்ன நடக்கிறது தெரியுமா என்ன நடக்கிறது மானமும் மாறி மழை பொழிந்து விவசாயம் தலை தூங்கி எங்கு பார்த்தாலும் பசுமை காடாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது என்ன எங்கள் நாடு பசுமை நாடாக காட்சியளிக்கிறதா ஆமா நீங்கள் நாட்டை விட்டே வந்து விட்டீர்கள் உங்களுக்கு பிறகு நாட்டை ஆளுவதற்கு யாரும் இல்லை என்கின்ற காரணத்துக்காக மாமன்னர் டெல்லி பாஷா அவர்கள் ஒரு யானையின் கையிலே மலர் மாலையை கொடுத்து அனுப்பி வைத்தார் பிறகு யானையானது தெருவிலே வந்து கொண்டே இருந்தது அந்த நேரத்திலே உனக்கும் மணிவண்ணனுக்கும் நடந்த சண்டையிலே உனது மூத்த மகன் அப்புச்செட்டி பயந்து ஓடினான் 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 ஓடிக்கொண்டே இருந்தான் எதிரே யானையும் வந்தது உன் மகன் முன்னால் நின்றான் யானை மாலையை கொடுத்து சிம்மாசனத்தில் அமர வைத்து இப்பொழுது ஆட்சியில் வந்து கொண்டிருக்கின்றான் உனது மூத்த மகன் அப்புச்செட்டி என் மகனுக்கு பட்டாபிஷேகம் சுட்டப்பட்டிருக்கிறதா ஆமா என் மகன் அரசாண போகிறானா ஆமாம் இப்பொழுதே சென்று அந்த கண்கொள்ளா காட்சியை காண இப்பொழுதே நில்
நீ அங்க போனா எங்கே உன் கணவன் சாமியார் என்று எல்லோரும் கேட்பார்களே. ஆமா, என்னை பார்ப்பவர்களால் எங்கே உன் கணவர் என்று கேட்பார்களே. நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்? இப்பொழுது அவர் எங்கே இருக்கிறாரோ, என்ன செய்து கொண்டிருக்கிறாரோ தெரியவில்லையே தெய்வமே. தாயே, நீ மாற்றானோடு கலந்து விட்டாய் என்ற செய்தியை கேட்டவுடன் அவமானம் தாங்காமல் புளிய மரத்திலே சுருக்கு கயிறிட்டு தற்கொலை செய்து கொண்டான். விழிக்க கூடாது என்று போய்விட்டீர்களா? இந்த பாவின் முகத்தில் விழிக்க கூடாது என்று போய்விட்டீர்களா? ஐயோ, உங்கள் இருப்புக்கு நானே காரணமாகிவிட்டேனே அத்தான், நானே காரணமாகிவிட்டேனே. இந்த சண்டாளன் மை வைத்து மயக்கிறான் என்றால் உங்களை பிரிந்து நான் வந்திருக்கவே மாட்டேனே அத்தான். அந்த தெய்வம் கூறியது போல் நான் உடலால் கெட்டவள் தான், ஆனால் உள்ளத்தால் கெடவில்லை என்றால் உள்ளத்தால் கெடவில்லை. அம்மா, இனிமேல் பூமியிலும் வாழ வேண்டும். எப்படி வாழ வேண்டும்? நான் இருக்க போகிறேன். அதற்கு முன்பாக ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லிவிட்டு போய்த்தான் ஆக வேண்டும். என்னை போல் ஒரு பேரை பெண் இந்த உலகத்தில் வாழவே கூடாதம்மா, வாழவே கூடாது. பூமியில் வாழ வேண்டும். எப்படி வாழ வேண்டும்? ஒரு சாவித்திரியை போல் வாழ வேண்டும், ஒரு கண்ணகியை போல் வாழ வேண்டும், ஒரு அனுசுராவை போல் வாழ வேண்டும். இப்படிப்பட்ட உத்தம பெண்மணிகள் இந்த நாட்டில் வாழ்ந்ததால் தான் அவர்கள் போல் என்றென்றும் பாடப்பட்டவர்கள். ஆனால் என் போன்ற உளுத்தமனம் படித்தவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடாதம்மா, இருக்கவே கூடாது. எந்த ஒரு பெண்ணுக்கும் இனிமேல் என் நிலைமை வரக்கூடாது தாயே, வரவே கூடாது. வாழ்க்கையில் எவ்வளவு நாள் கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் கட்டிய கணவனோடு நான் காலம் எல்லாம் இருக்க வேண்டுமே ஒழிய அதை விடுத்து பொண்ணுக்கும் பொருளுக்கும் படோடாம வாழ்க்கைக்கும் ஆசைப்பட்டு பொருளுக்கெல்லாம் என் கதை ஒரு பாடமாக அமையட்டும் அம்மா, என் கதை ஒரு பாடமாக அமையட்டும். இனி நான் வாழப்போவதில்லை, வாழவே மாட்டேன். என் கணவருக்கு பிறந்த குழந்தை நாடாகட்டும், இந்த சண்டாளனுக்கு பிறந்த குழந்தை பாடம் கிழித்து வீசி எறிந்துவிட்டு நானும் என் உயிரை வாய்த்துக் கொள்கிறேன். ஆமா, இதுதான் எனக்கு சரியான முடிவு. என் கணவர் இருப்பதற்கு நானே காரணமாகிவிட்டேன். அந்த எண்ணம் ஒவ்வொரு நாளும் அணுவணுவான் தொலைத்து நான் இருப்பதை விட ஒரேடியாக என்னை வாய்த்துக் கொள்ளப் போகிறேன். தாயே, என்னை எங்கள் ராணுவத்தில் பலரை எங்களுக்கு பொறுப்பாளமான பாசத்துக்குரிய உங்க அபிமான செல்வர் திருவாளர் மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வித்துவான் என் அன்பு சகோதரர் நல்லமணி நாடக கலைஞர் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இத்துடன் எங்களது கதையை நிறைவு செய்கின்றோம். நன்றி நன்றி கணவத்தை கொண்டு நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பொழிய வேணும், நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பொழிய வேணும், ஊரு செழிக்க வேணும், ஊரு